உக்ரைனோட தலைநகரத்தை ரஷ்யா தொடர்ந்து தாக்குனாங்க. ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து அந்த தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறமா கேப் ஆனது விடப்பட்டு பெரிய ஒரு ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கீவ் மேலே பெரிய ஸ்ட்ரைக் கடந்த ஒரு வாரத்தில் பெருசாக எதுவும் பதிவாகலை. தொடர்ந்து ஒடேசா துறைமுகத்தை தாக்க ஆரம்பிச்சாங்க. உக்ரைன் நடுவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் வைல்ட்பெரிஸ்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எப்படி மற்ற நாடுகளில் அமேசான் இருக்கோ அந்த மாதிரி ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதோட வேர் ஹவுஸை 2 இடத்துல அடிச்சிட்டாங்க. இப்படி அடிச்சதுல முதல்ல 8ன்னு சொன்னாங்க, இப்போ 9, 10ன்னு சொல்லி கவுண்ட் கூடிக்கிட்டே போகுது. அதாவது லாஸ்டா நான் பார்த்த வரைக்கும் 8 நபர்கள் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு, 9வது நபர் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரைக் அந்த வேர் ஹவுஸ் மேலே பண்ணிட்டாங்க. 80% வரைக்கும் அந்த வேர் ஹவுஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதுக்கு ரஷ்யா பண்ண ரிட்டாலியேஷன் இந்த யுத்தம் தொடங்குனதுலேருந்து 2022 இந்த யுத்தம் தொடங்குனதுலேருந்து சிங்கிள் டேல 40க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸை கீவ் மேலே மட்டுமே வீசியிருக்காங்க. இந்த 44 மிசைல்ஸில் 2 மிசைல்ஸை தவிர ஒரு ஏவுகணையை கூட உக்ரைனால் தொட முடியல. பெரிய ஒரு டேமேஜ். அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா என்ன இந்த அளவுக்கு கீவில் இடம் இருக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஒடேசாவை மீண்டும் அடிச்சிருக்காங்க. இந்த தடவை P-800 ஆனிக்ஸ், ரஷ்யாவோட இதை பிரம்மோஸோட ப்ரீவியஸ் வெர்ஷன் ரஷ்யானால பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்கள் மற்றும் எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஏன் இவ்வளோ பெரிய ரிட்டாலியேஷன் ரஷ்யானால பண்ணப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் ஷாகன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தத்தில் கீவ் தாக்கப்படுறது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் கடந்த ஒரு மாதமாக நடக்கக்கூடிய தாக்குதல் இதுக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வேற சாப்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரஷ்யா தாக்கக்கூடிய விகிதமும் ரஷ்யா தாக்குற விதமும் மாறி இருக்கு. 10 மிசைல் பறந்து வந்த இடத்துல 20 மிசைல் வருது, 30 வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கவுண்ட் ஏறிக்கிட்டே இருந்தது. இப்போ ரஷ்யா நடத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதலில் 40 மிசைல்கள் உள்ள தாக்கப்பட்டிருக்கு. சரி, இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிட்டேன் இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி. ஆனால் அதோட இம்பாக்டோட வீரியத்தை நான் சொல்லலை. இந்த தாக்குதலுக்கு முழு மூல காரணம் என்னன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட ஒரு ஸ்ட்ரைக் தான். ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனை தாக்க ஆரம்பிச்சாங்க. சி ஆஃப் அசோவ் பகுதியில் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு இழப்பு. 100 கப்பல்களுக்கும் அதிகமாக ரஷ்யாவோட ஷேடோ ஃபிளீட்டை சார்ந்த கப்பல்கள் உக்ரைனால தாக்கப்பட்டுருச்சு. இப்போ அதை ரஷ்யாவுக்கு கவுண்டர் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா கருங்கடல் பகுதியில் உக்ரைனை டிசபிள் பண்றது. இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு 40 கப்பல்கள் ரஷ்யானால ஐடென்டிஃபை பண்ணப்படுது. இந்த 40 கப்பல்களில் 4 கப்பல்கள் ரஷ்யானால முதல் கட்டமாக தாக்கப்பட்டுருச்சு. இந்த உக்ரைனோட பகுதிகளில் இருந்து ரொம்ப தொலை தூரத்தில் கருங்கடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வச்சு தாக்கப்பட்டுருச்சு. இப்போ உக்ரைன் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க, பதற்றமானது வருது. ஏன்னா இதில் எதுலையுமே பெருசாக தானியங்கள் கிடையாது. உக்ரைனுக்கு வெப்பன்ஸ் வருது, உக்ரைனுக்கு தேவையான எசென்ஷியல் சப்ளைஸ் வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பல்கள். இப்போ ரஷ்யா மேலே நம்ம ப்ரெஷரை போடாமல் விட்டுட்டோம்னா இந்த 40 கப்பலுக்கும் பிரச்சனை. இந்த 40 கப்பல்களும் இங்கே ஒழுங்காக சேரலனா நம்மளால ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்றது உக்ரைனுக்கு தெரிய வருது. ஸோ இந்த உக்ரைன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி ஓகே, என்னோட கமர்ஷியல் சப்ளை மேலே நீ கை வைக்கிறியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு வைல்ட்பெரிஸோட அந்த 2 வேர் ஹவுஸை அடிச்சிட்டாங்க. ஒன்று மாஸ்கோ ரீஜனில் இருக்கிறது, இன்னொன்று மாஸ்கோ ரீஜன்லேருந்து ஒரு 800 கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் பெரிய லாஸ். இப்போ அமேசான்ன்றது உலக அளவில் எப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்கோ லோக்கல் சப்ளைஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரஷ்யாவோட அமேசான் அதை சொல்லுவாங்க. அந்த வேர் ஹவுஸில் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா 6 நபர்களும் 5 நபர்கள் முதல்ல அந்த ஸ்பாட்ல இறந்துட்டு தான் சொல்றாங்க. 28க்கும் அதிகமான நபர்கள் சிவியர் இன்ஜுரியோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாங்க. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குது. ஏன்னா முதல் முறையா உக்ரைன் ரஷ்யாவோட கமர்ஷியல் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யா பெருசாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை கீவ் ரீஜன்லையோ இல்லை மற்ற பகுதிகளிலோ பண்ணது கிடையாது. வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த வெப்பன் வேர் ஹவுஸ் அடிப்பாங்க. லாஜிஸ்டிக் சப்ளைஸ் இந்த இடத்துல கொரியர் சர்வீஸ் மாதிரி வச்சு அந்த இடத்துல வெப்பன்ஸ் உருவாக்குறாங்கன்னு சொல்லி அதான் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறுது. ரஷ்யா முழுக்க ஒரு பதற்றத்தை உருவாக்குது. ஏன்னா மிலிட்டரி டார்கெட் தாண்டி முதல் முறையாக இப்படி ஒரு இடம் இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் சைட்டை அடி வாங்கியிருக்குன்னு. இதுக்கு கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் ரஷ்யா பண்ணுவாங்கன்றது தெரியும். ஆனால் எந்த மாதிரி பண்ணாங்கன்றது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னென்ன மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல அது விழுந்து வெடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். வெறும் 4 மணி நேரத்தில் 51 ஏவுகணைகள் ரஷ்யானால ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. 34 இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், 4 S-400ஓட M வேரியண்ட்ல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ், 4 ஜிர்கோன் ஹைப்பர்சானிக்ஸ் மிசைல் கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. குர்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருந்து 2 ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் கப்பல்கள்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 4 KH-59 இல்ல 69 ஏவுகணைகள் ரஷ்யாவோட விமானப்படையினால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 2 P-800 ஆனிக்ஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்,
கிரவுண்ட் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன்ல இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு Su-35 கருங்கடல் பகுதியிலிருந்து KH-31P அழைக்கப்படக்கூடிய அந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல் ரேடார் எதிர்ப்பு ஏவுகணையை ஒடேசா துறைமுகத்தை நோக்கி வீசிருக்கு. ஸோ இந்த மொத்த ஏவுகணைகளோட எண்ணிக்கை பார்த்தோன்னா 38 இஸ்கேண்டர், 6 ஜிர்கோன் ஹைப்பர்சானிக், 4 KH-59 மிசைல், 2 P-800 ஆனிக்ஸ் மற்றும் ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இருக்கக்கூடிய KH-31P. இத்தனை ஏவுகணைகள் ரஷ்யானால வீசப்பட்டிருக்கு. சரி, இது எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த உள்ள வந்து அந்த 44 ப்ரொஜெக்டைல்ஸ், ஒடிசா துறைமுகத்தை பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்ல, கடைசி அதை பத்தி பேசிக்கலாம். கீவ்ல மட்டுமே 44 மிசைல்ஸ் வீசப்பட்டிருக்கு. இந்த 44 மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்றதுக்கு 18 பேட்ரியாட் இன்டர்செப்டர்ஸ் உக்ரைன் ஃபயர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிறது லிமிடெட், ரொம்ப ஜீரோன்ற நிலைமைக்குள்ள வந்துருச்சு. அப்படி இருக்கப்போ சமீபத்தில் ஒரு 8 பேக்கேஜ் அவங்களுக்கு வந்துருச்சு. மற்ற இடங்கள்ல இருந்து பேட்ரியாட்டை ரீலோகேட் பண்றதுன்னு சொல்லி 18 மிசைல்ஸை ஃபயர் பண்ணிருக்காங்க. ஏன்னா 44 மிசைல்ஸ் உள்ள வரப்போ உக்ரைனுக்கு வேற வழி இல்லை. அவங்க கிட்ட வெறும் 10 இருக்குனாலும் அந்த 10 ஃபயர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த 40 மிசைல்ஸ் உள்ள வரப்போ அது எங்கெங்க அடிக்கும்ன்றது தெரியாது. அதுவும் உள்ள ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் வருது. இஸ்கேந்தரோட டிஃபென்ஸ் ரேஷியோலாம் பார்த்தோன்னா ஒண்ணுமே பண்ண முடியல உக்ரைனால. ஃபயர் பண்றாங்க. இந்த 18ல 2 மிசைல் மட்டும் தான் இன்டர்செப்ஷன் பண்ணிருக்கு. 44ல 2 போச்சுன்னா மீதி 42 ஏவுகணைகள் உக்ரைன்ல நேற்று தாக்கி இருக்கு. இது விஷுவல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் மூலமா உணரப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட ஸ்புட்னிக் ஊடகம் இது எல்லாத்தையும் அப்படியே கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா 8 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. இந்த மிசைல்ஸ் எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு, எத்தனை மிசைல்ஸ் கீழே வந்து விழுந்துன்னு சொல்லி வித் வீடியோவோட இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தோன்னா கீவ் சென்ட்ரல் டிசைன் பியூரோ ஆஃப் வால்ஸ் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெஷின் பில்டிங் பிளான்ட், ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலையும் இருக்கு. இது தாக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா மெரிடியன் ரேடியோ பிளான்ட், இதற்கு அடுத்தபடியா பிளாஸ்டிக் ஃபேக்டரி, கீவ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளாஸ்டிக் ஃபேக்டரி ஆர்டம் டிஃபென்ஸ் பிளான்ட் கீவ்ல இருக்கு. கீவ்ல இருக்கக்கூடிய ஆட்டோ பார்ட்ஸ் என்டர்பிரைசஸ் மற்றும் நோவா பாஸ்டோவோட வேர்ஹவுஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட். இது கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா கீவோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ல கரெக்டா சென்ட்ரல் கீவ்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி. லாஸ்டா பார்த்தோன்னா ஷகர் வேர்ஹவுஸ், இது வந்து இதுவும் கீவ்ல தான், ஆனா வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் வேர்ஹவுஸா இருக்கு. இது அத்தனை இடத்துலயும் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இந்த நல்லா நினைச்சு பாருங்க. இதை லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா மிஞ்சி போனா ஒரு 8 இடம் 9 இடம் தான். இந்த 9 இடத்தை 42 மிசைல்ஸ் டார்கெட் பண்ணிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். இது உக்ரைனால தாக்குப்பிடிக்க முடியல. இதுல கேஷுவாலிட்டி கவுண்ட் பார்த்தோன்னா ஒரு நபர் இறந்துறதா உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வருது. அதுக்கு அடுத்தபடியா இன்ஜுரி லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 28 நபர்களுக்கும் அதிகமா இருக்கலாம்ன்றத சொல்றாங்க. சோ உக்ரைன்ல ஓவர் நைட்ல நடந்த ரொம்ப பெரிய ஒரு அசால்ட்டா இது மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல. மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணாம விட்டா கூட பரவாயில்ல, 18 மிசைல்ஸ் உள்ள ஃபயர் பண்ணியும் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்றப்போ உக்ரைனுக்கு பெரிய ஒரு டேமேஜ் அது கொடுத்திருக்கு. நான் சொன்னேன்ல இந்த நோவோபஸ்டல் லாஜிஸ்டிக் ஹப்னு சொல்லி, அது தாக்கப்பட்டதான் உக்ரைனுக்கு பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்திருக்கு. காரணம் என்னன்னா இதையும் ஒரு அம்யூனிஷன் டிப்போ உக்ரைன் மாத்தி வச்சிருக்காங்க. சில நாளுக்கு முன்னாடி இந்த விஷ்ணு பகுதியில் ஒரு ஸ்ட்ரைக் நடந்தப்போ எவ்வளவு பெரிய ஒரு டேமேஜ் அந்த இடத்துல ஏற்படுச்சோ, கிட்டத்தட்ட அதுல சரிபாதி அளவுக்கு அம்யூனிஷன்ஸ் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருந்தாவும் அதன் மீது ரஷ்யா தாக்குனதுனால செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டு நாசாவோட செயற்கைக்கோள்கள் அந்த வெப்பத்தை அது கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. 3 மணி நேரத்துக்கும் அதிகமா அந்த பகுதி கிட்ட யாருனாலுமே நெருங்க முடியாத அளவுக்கு தீயானது எரிஞ்சிருக்கு. நேரம் அதிகமாக அதிகமாக அந்த தீயோட அளவு அதிகமாக இருக்கு. ஸோ கீவை சுற்றி எந்தெந்த இடத்துலாம் இவங்க டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சோ அது பெரும்பான்மையான பகுதிகளில் நேற்று நைட்டு ரஷ்யா தாக்கியிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனும் இந்த இடத்துல பெரிய ஒரு எதிர்வினையை ரஷ்யானால கொடுத்துருக்கு. இதில் ஜெலன்ஸ்கி பண்ணுறது சரியா, ரஷ்யா பண்ணுறது சரியா, இந்த கேள்விகள்லாம் அடுத்தபட்சம். இதில் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு சின்ன ஒரு மேப்பை காமிக்கிறேன். இது எல்லாம் நேற்று ரஷ்யானால லான்ச் பண்ணப்பட்ட அந்த லான்ச் பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்து ரஷ்யா மிசைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோஸ்க் பிரான்ஸ் பகுதியில் இருந்து தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸில் ஒரு Tu-95 பாம்பர் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொன்னாங்களோ அதே பேஸ்லேருந்து பாம்பர்ஸ் கிளம்பி வந்து மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஒடேசா துறைமுகத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டோம். கீவில் மட்டும் டேமேஜ் இல்லை. இத்தனை நாளாக வந்து வெறும் அந்த ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல்ஸை பயன்படுத்தி தான் ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று திடீர்னு பார்த்தோன்னா பிரம்மோஸோட ஒரு இன்னொரு வேரியண்ட்டாக இருக்கக்கூடிய P-800 ஆனிக்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் ஃபயர் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ரைக்கர் ரஷ்யா பண்றாங்க. ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல்ஸ் அனுப்பி உள்ள இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸை காலி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிறது ஏதோ 1-2 இருக்குன்னா அதை டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா அந்த இடத்துல IRIST போன்ற ஒரு ஏதோ ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் உக்ரைன் உள்ள வரக்கூடிய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஆன்டி ரேடியேஷன் மிசைல் உள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இம்பாக்ட் பண்றதுக்கு IRIST போன்ற ஏதோ ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பு அந்த இடத்துல உள்ள இருக்கு. இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஆன்டி ரேடியேஷன் மிசைலை உள்ள அனுப்பிட்டாங்க. அது இம்பாக்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அதோட ஷேடோவில் பின்னாடி இந்த P-800 ஆனிக்ஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கு. மோஸ்ட்டாக வந்து இந்த ஏவுகணை எதற்கு பயன்படுத்தப்படும்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர்,
அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டீப் பெனட்ரேஷன் பண்ணி அடிக்கணும். அதுவும் கடைசி டைமில் மெனுவர் பண்ணி ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட் அடிக்கணும்னா மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. இப்போ KH-69, KH-59 போன்ற ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுதுன்னா சரி ஓகே, ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஏதோ ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரை அடிக்கணும், ஒரு துறைமுகத்தை தாக்கணும், அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸ்டோரேஜ் டேங்க்ஸை தாக்கணும், பங்கர்ஸை தாக்கணும்னா ஓகே. ஆனால் இந்த P-800 ஆனிக்ஸ் பயன்படுத்தப்படுதுன்னா ரொம்ப ஹை வேல்யூ டார்கெட்ஸ்க்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. மூவபிள் டார்கெட்ஸ் இல்லை ரொம்ப கான்கிரீட்டட் டார்கெட்ஸ்னு சொல்லணும்ல, அதை தாக்குறதுக்கு மட்டும்தான் இது ஏவுகணைகள் பயன்படுத்தப்படும். அப்போ ரஷ்யா இதை பயன்படுத்திருக்காங்கன்னா முக்கியமான ஏதோ ஒரு டார்கெட் ஒடேசாவில் காலியாக இருக்குது. என்னன்ற டீடைல்ஸ் தெரியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா சில இமேஜஸ் வந்து ஆன்லைனில் சர்க்குலேட் ஆயிருக்கு. அஃபிஷியல் செய்தியில் ஒரு இடத்துல, அதாவது ஒடேசா துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மிசைல் வந்து இம்பாக்டை ஏற்படுத்தினதாகவும் அது சம்மந்தப்பட்ட சில புகைப்படங்கள் வெளியில் வந்துருக்கு. ஒரு மனிதர் அதில் நிற்கிறப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கீழே இருக்குது, அதனால எவ்வளோ பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஆனிக்ஸ்னால இவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தை ஏற்படுத்த முடியுமான்றது தெரியல. ஏதோ ஒரு பாலிஸ்டிக் மிசைல் கீழே விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களும் இந்த இடத்துல வெளியே இருக்குது. டார்கெட் என்னன்னு தெரியல. சிங்கிள் லைனில் சொல்லணும்னா டார்கெட் என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஹை வேல்யூ டார்கெட்டை அடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான். நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவை வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. இந்த வைல்ட் பெரிஸோட குடோன் வேர்ஹவுஸ் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டதும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் மாறி இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை ரொம்ப பெருமையாக பேசினார். லாங் ரேஞ்ச் சாங்ஷன் கீவ் மேலே ஸ்ட்ரைக் நடந்ததுக்கப்புறமா பாருங்கள் எங்களை ரஷ்யா இப்படி அடிக்கிறாங்கன்னு. ஒன்று நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கணும், அப்படி இல்லையா அமைதியை நோக்கி போகணும். அதையும் பண்ணிவிட்டு அதுக்கான ரிட்டாலியேஷன் வரப்போ இங்கே பாருங்கள் ரஷ்யா இப்படி தான் காமிக்கிறது ஜெலன்ஸ்கியோட லாஜிக்கில் மட்டும்தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரெண்டு சைட்லையுமே தப்பு இருக்குது, ரெண்டு சைட்லையுமே பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும்தான். ஸோ யாராச்சும் இதில் தலையிட்டு இந்த யுத்தத்தை நிறுத்தலைன்னா ரஷ்யா ஒரு கட்டத்துக்கு மேலே கியூவை விட்டு வைக்க மாட்டாங்க. நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பேட்டர்னை பார்க்குறப்போ அது தெளிவாக தெரியுது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா யுத்தம் தொடங்கியதுலேருந்து கீவின் மேலே பெரிய ஒரு அசால்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மோஸோட இன்னொரு வருஷன் இருக்கக்கூடிய P-800 ஆனிக்ஸாக ரஷ்யா ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், ஒருவேளை ஒடேசாவில் என்ன விதமான டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதோ ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த பயப்படுது உங்கள் RK.